காதல் மோகினி. என்ன மாமா இம்புட்டு சோகமா இருக்காரு, என்னன்னு கேப்போம். மாமா மாமா சொல்லிட மாப்ள. எதுக்கு மாமா இவ்வளவு சோகமா கணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துருக்க? உன் கப்பல் என்ன முழுகியா போச்சு? என்னைக்கும் இல்லாத திருநாளா இம்புட்டு சோகமா இருக்க? அது இல்லடா ஆகரா, இது வரைக்கும் நான் என் சரோக்கிட்டியை விட்டு பிரிஞ்சதே இல்லடா. எண்ணி ஒரு நாள் 2 நாள் எங்கேயாச்சும் சோழி விஷயமா மாமா அனுப்புவாங்க. அப்படிதேன்டா, இப்படி வார கணக்குல எல்லாம் அவளை விட்டு நான் பிரிஞ்சதே இல்ல. இதுக்குதான் சொன்னேன் என் கூட வராதீங்கன்னு, கேட்டீங்களா? டேய் பொசுக்குன்னு கோவப்படாதல, நான் என்ன சொல்ல வரேங்கிறத கேளு. உன்னை மட்டும் இங்க தனியா அனுப்பிச்சு விட்டுட்டு நாங்க குடும்பத்தோட அங்க பயந்துகிட்டு இருக்கணுமாக்கோ? இதுதான் உன் கூட துணைக்கு வரட்டும்னு தாய் கிழவிதான் நீங்க அனுப்பி வச்சுச்சு. எனக்கு தெரியும் மாமா, என் வீட்ல இருந்து யாராவது உன்னை அனுப்பி விட்டுருப்பாங்கன்னு. இது கூட தெரியாத அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் இல்ல. எனக்கு உன்னைய பத்தியும் தெரியும், நம்ம குடும்பத்தை பத்தியும் தெரியும். என்ன அவங்க இல்லாம எனக்கு தான் ஒரு மாதிரி இருக்கு. தினமும் வீட்டுல ஆதவனும் சூர்யாவும் போடுற சேட்டையெல்லாம் கேட்காம, நீயும் பாட்டியும் போடுற சண்டையெல்லாம் கேட்காம நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் மாமா. ஆமாடாகரா, எனக்கு என் சரலா குட்டிக்கிட்ட பேசாம, இந்த தாய் கிழவிக்கிட்ட வம்பு இழுக்காம, என் மருமவனுங்களை கிண்டல் பண்ணாம ரொம்ப கஷ்டமா இருக்குல்லே. என் அக்காங்க எனக்காக பார்த்து பார்த்து சமைப்பாங்க. அவங்க கையால வாங்கி திங்காம, என் மகமனுங்க கிட்ட அதட்டலா எதுவும் திட்டு வாங்காம ஏதோ மாதிரி இருக்குமாப்ல. என்னமாமா இப்படி சொல்லுதே? அவங்க இல்லைன்னா என்ன, எனக்கு நீ ஆறுதலா இரு, நானும் உனக்கு ஆறுதலா இருக்கேன், சரியா? சர்ரா மாப்ள, நீ போய் படுத்து தூங்கு, சாமமாச்சு. மாம்சே, நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அந்த பையில அப்படி என்னத்தான் வச்சிருக்க? எப்ப பார்த்தாலும் எறும்பு உள்ள வந்துகிட்டே கிடக்கு. ஏண்டா மாப்ள, எறும்பு உள்ள வருதுன்னா என்ன இருக்கும்? இனிப்பு தானே இருக்கும். எது இனிப்பா? ஆமா மாப்ள. சரி, நான் இன்னொரு விஷயமும் கேட்கணும்னு நினைச்சேன். நான் கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றப்ப ஆனா உனா வந்து ஒரு உருண்டைய வாயில போட்டு தண்ணி ஊத்தி விடுறியே, அது என்ன மாம்சே? டேய் என்னடா இப்படி கேட்க? மாமா என்ன உனக்கு விஷத்தையாடா கொடுக்க போறேன்? நீ விஷத்தையெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு தெரியும், அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டேன். டேய் உனக்கு கொடுக்குற அந்த உருண்டைக்கு தான் இம்புட்டு எறும்பு வருது. இது வேற ஒண்ணும் இல்ல மாப்ள, நம்ம ஊர் கடையில உருண்டை உருண்டையா கலக்கலலா முட்டாய் விற்கும்ல, அதுதான். அன்னைக்கு டவுனுக்குள்ள போய் 3-4 கலர்ல இருக்கிற முட்டாயில ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா வைத்தியன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சிருக்கேன் பாரு. எவனாவது வயிறு வலி வாய் வலின்னு வந்து மருந்து கேட்ட கொடுக்கணும்ல. அது மட்டும் இல்ல, உனக்கு கொடுக்க வேண்டிய மருந்துன்னு இதை தாண்டா காமிச்சு வச்சிருக்கேன். ஓ, அதான் நீ ஒவ்வொரு முறையும் எனக்கு கொடுக்கறப்ப அம்புட்டு இனிப்பா இருந்துச்சா? ஆமாடா, இதை விட இன்னொரு கூத்து தெரியுமாகறா உனக்கு? சொல்லு, கேக்குறேன், எனக்கும் பொழுது போகல. நேத்து இந்த வீட்டுல ஒரு வேலைக்கார ஒருத்தன் என்கிட்ட வந்து, ஐயா 3 நாளா வாயெல்லாம் ஒரே கசப்பா இருக்கு, காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, ஏதாவது மூலிகை மருந்து வச்சுக்கிறீங்களான்னு கேட்டான். அச்சிச்சோ, மாட்டிக்கிட்டிய மாமா, நீ தான் போலி வைத்தியனாச்சே. அட இரு மாப்ள, முழுசா நான் என்ன சொல்றேங்கிறத கேளு. சொல்லு. லேசா காய்ச்சல் வர மாதிரி இருக்கு, ஏதாவது மருந்து இருக்கலான்னு கேட்டானா, 3 முட்டாயில 3 கலர் எடுத்து 3 வேளைக்கு ஒன்னொன்னு மென்னு தின்னு சொல்லிவிட்டேன். நேத்து 3 வேளையை தின்றுப்பான் போல. இன்னைக்கு காலம்பரை என்னன்னா, ஐயோ நீங்க கொடுத்த மருந்து தின்ன உடனே தொண்டையெல்லாம் ஒரே இனிப்புன்னு சந்தோஷமா சொல்லுதாயா. ஏண்டா ஆகரா, முட்டாய் தின்னா இனிக்காம கசக்கவா செய்யும்? நம்ம கிட்ட ஏமாறதுக்குனே வந்து சேர்றாங்க பாரு. மாமா, எவனாவது முட்டாயின்னு கண்டுபிடிச்சானுங்க, உனக்கு தான் மாம் சாப்பு. அதனால இது எனக்கு குடுக்கறதோட நிப்பாட்டிக்க, அதுதான் உனக்கு நல்லது. டேய் அக்கரா, இங்க இருக்கிற அம்முட்டு பயலுக்கும் உடம்பு தான் வளர்ந்துருக்கு, மூளை வளர்ச்சி ரொம்ப கம்மிடா. பாத்துக்கலாம் விடு, நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும்ல. என்டர்டைன்மெண்ட்? உனக்கு இந்த மதுரை குசும்பு மட்டும் போகவே இல்லை மாமா. அது எப்படிடா போகும்? என் பொறப்போடவே வந்ததாச்சே. சரி, நான் கேட்கணும்னு நினைச்சேன். வந்து நம்ம 4 நாள் ஆயிடுச்சு. முத நாள் ஞாபகம் வருதுங்கிற பேர்ல உன் சுத்த பேருமே கண்டுபிடிச்ச. அடுத்த நாள் வீராவை வெளுத்தெடுத்த. ஆமா. 3வது நாள்
செந்தாமரை பண்ண தப்பையெல்லாம் லிஸ்ட் போட்டு சொல்லி அந்த ஆளை பயமுறுத்தி வச்சுக்கிட்ட. அதுக்கு அது இல்லடா, இன்னைக்கு 4வது நாள். இன்னைக்கு என்ன செய்யலான்ட்டு இருக்க, அதையே சொல்லு. நான் செய்ய போறதில்ல, நீ தான் செய்யணும். என்னடா சொல்லுதே? போய் மோகனாவை கூட்டியா, நான் கொஞ்ச நேரம் பேசணும். பார்த்து 2-3 நாள் ஆன மாதிரி இருக்கு. ஏய், என்ன விளையாடுதியா? விளையாடலாம் இல்ல மாமா, அந்த செந்தாமரை தூக்க மாத்திரை போடுறானாமா, அதனால சீக்கிரமே படுத்துருவான். அந்த வீராவை வேற அடிச்சு கைய காலை உடைச்சி எந்திரிக்க முடியாம படுக்க போட்டுட்டேன். அதனால இந்த 2-3 நாளா நம்ம மோகனா குட்டி ஜாலியா இருக்கு. போய் அவளை கூட்டியா, நான் கொஞ்ச நேரம் பேசணும். டேய், என்னை என்ன வேலை பார்க்க வைக்கிற? மாமா ப்ளீஸ் மாமா, எப்படியாவது அவளை போய் கூட்டியா மாமா. பாத்தியாடா, யாரோ கதவை தட்டுறாங்க. இரு, நான் போய் பார்த்துட்டு வரேன். யார் அது இந்த நேரத்துல? நான் தான் மாமா, மோகனா வந்திருக்கேன். டேய், பல நிலவி பால்ல விழுந்த கதையா? அவளே இங்க வந்துட்டாடா. மாமா ஒரு 10 நிமிஷம் வெளியில இருக்கியா? எதுக்குடா? எனக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரப்போகுது. வந்துச்சுன்னா கத்து, எவனையாவது இழுத்து போட்டு அடி. என்ன எதுக்குடா போக சொல்ற? மாம்சு சொன்னா கேளு, மோகனா கூட கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும், அதுக்காக தான். மாப்பிள, நீ இப்ப ரணவீரனா இருக்க, அத ஞாபகம் வச்சுக்க. ஏதாவது ஏடாவடம் பண்ணி வச்ச அந்த புள்ள உன் சித்தப்ப மேல இருக்கிற ஒட்டுமொத்த மதிப்பையும் இன்னைக்கே ரப்பர் வச்சு அழிச்சு. எல்லாம் எனக்கு தெரியும் மாமா, எப்படி நடந்துக்கணும்னு நான் பாத்துக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் வெளியே போய். டேய், நீ பேசுற டோனும் சரியில்லை, அந்த புள்ளைய பாக்குற பார்வையும் சரியில்லை. என்ன நடக்க போகுதோ? ஹாய் மாமா. அம்மா மோகனா, கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கீங்களா? எனக்கு வகுத்த கலக்குது. இந்த ரூம்குள்ள உட்காந்து போக சும்மா கசகசன்னு இருக்கு. நான் அப்படி காத்தோட்டமா வெளியில போயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஐயா, நான் மாமா கிட்ட இருந்து அவரை பத்திரமா பாத்துக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்க. என்ன பாப்பா, இன்னும் தூங்கலையா நீ? தூக்கம் வரல மாமா. இந்நேரத்துக்கு இங்க வந்திருக்க, பார்த்து யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. வீர மாமா தான் ஏதாச்சும் நொயின்னு சொல்லும். அதுவே அடிபட்டு படுத்து கிடக்குல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க மட்டும் எதையும் மறக்காம இருந்திருந்தா இப்படியெல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்க மாட்டீங்க தெரியுமா? அவங்க ரூமுக்கு போகாதுன்னு உரிமையா சொல்லுவீங்க. என்னத்த பண்ண? சரி வா, இங்கிட்டு வந்து உட்காரு. விமலா, ஏமா விமலா, நீ இங்கதான் இருக்கியா? எல்லாரும் நீ என்னை விட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க, நீ எங்கேயோ மறைஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. நீ என் கூட தான் இருக்கியா? மாமா இங்க. அச்சோ, மாமாவுக்கு பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு போல. அத்தனை நினைச்சு என்னைய பேசுறாரு. பாப்போம். மாமா, நான் விமலா இல்ல, விமலாவோட அண்ணன் பொண்ணு மோகனா. உங்க மோகனா குட்டி. பொய் சொல்லாதடி, என்னோட மோனா குட்டி சின்ன குழந்தை. நீ என்னோட விமலா தான். கிட்ட வா. அச்சோ மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் மோகனா. நீ மோகனாவும் இல்ல ஒன்னும் இல்ல, என் விமலா தான். அப்படியே மடியில உட்காந்துக்க, கொஞ்ச நேரம் உன்னைய பார்த்துட்டே இருக்கேன். மாமா சொன்னா புரிஞ்சுக்கோ மாமா. அச்சோ, இப்பன்னு பார்த்தா அவர் வெளியில போயிட்டாரு. எத்தையும் யோசிக்காத, அப்படியே என் கண்ணை மட்டும் பாரு. யாராடி நீ நீங்க என்னோட அகர மாமா தானே? உன்னோட அகர மாமாவை தவிர நீ யார்கிட்டடி இப்படி உருகி நிப்ப? யாராடி மோகனா, நீ இந்த பக்கம் வாமா. மாமா, நீ இப்ப என்னமோ சொன்ன. நீ அகர மாமா தான்னு கேட்டதுக்கு எதுவோ சொன்னீங்களே மாமா. ஐயோ மோகனம்மா, என்ன ஆச்சு? ஏன் ஐயா உங்களை கட்டி பிடிச்சிட்டு இருந்தாரு? அவர் மடி மேல ஏன் உட்காந்துருந்தீங்க? எதுவும் பிரச்சனையா? இல்ல, நான் அவரோட ஒய்ஃப் விமலாத்தன்னு நினைச்சு கட்டி பிடிச்சிட்டாரு. அவருக்கு பழசு ஞாபகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அச்சோ, எனக்கு மயக்கமா வருது. பாடி மயங்கிட்டாரு. என்னங்க ஐயா, மாமா மயங்கிட்டாருன்னு சந்தோஷமா சொல்றீங்க? ஏதாவது பண்ணுங்க, அவரை எழுப்புங்க. அவரே ஒரு 5 நிமிஷத்துல எந்திரிச்சிருவாருமா. அது எப்படி? நீங்க மாத்திரை வேற கொடுக்கல, அதனால மாமாவுக்கு எதுவும் பிரச்சனை ஆகாதா? அது ஒண்ணும் இல்லம்மா, அவரு ஆக்ரோஷமா இருந்தே மாத்திரை கொடுக்கணும். ஆமா இல்ல, இந்த 3 நாளும் மாமா பயங்கரமா கத்துனாரு. ஆனா இன்னைக்கு இவ்வளவு அமைதியா இருக்காரே, ஏன்? அது ஐயோ, என்னத்த சொல்றது, இந்த மோகன பிள்ளைக்கு வேற நேரம் கெட்ட நேரத்துலதான் மூளை வேலை செய்யும். அறிவுபூர்வமா கேக்குது, சமாளிப்போம். அது அவர் யாரையாவது போட்டு மிதிச்சு அடிச்சு நொறுக்கணும்னு தோணுச்சுன்னா மட்டும்தே அப்படி இருப்பாரு. இன்னைக்கு அவர் மனசுல அவங்க பொண்டாட்டி விமலா ஞாபகம் வந்ததுனால காதல் ஞாபகத்துல இருந்திருக்காரு போல. அதனாலதான் அமைதியா நடந்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேம்மா. ஆனா இவரோட நடவடிக்கையெல்லாம் பார்த்தா எனக்கு என்னோட அகரமாமா ஞாபகம் தான் வருது. உண்மையை சொல்லுங்க, இவர் நிஜமாவே தீர மாமா தானே? அப்பாடா, அவனை தான் கண்டுபிடிச்சிருக்கா, நம்மள கண்டுபிடிக்கல. அதே போல உங்களை பார்த்தாலும் எனக்கு வடிவப்பா மாதிரி தான் இருக்கு. இந்த மீசையும் தாடியும் தூக்கிட்டா அவரே தான் நீங்க. 2 பேரும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பாப்பா, எதா இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாமா? நீ ஃபர்ஸ்ட் வெளியில போ. இல்ல, நீங்க உண்மையை சொல்லுங்க. ஏன் பாப்பா இங்க நிக்கிற? இன்னுமா நீ தூங்காம இருக்க? போ ரூமுக்கு போ.
ப்ளீஸ் ப்ளீஸ் உண்மையை சொல்லுங்க, அவர் என் அகர மாமா தானே? இதா இருந்தா நாளைக்கு காலையில பேசிக்கலாம், நீ போமா. டேய் பார்த்தல்லடா அந்த புள்ள எப்படி அழுகுதுன்னு. டேய் அகரா, என்னடா இதெல்லாம்? அந்த புள்ள சின்ன புள்ள, கல்யாணம் பண்ணிக்குவே, இன்னும் வயசு வரலன்னு சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டுனவ நீ. இப்ப நீ அந்த பிள்ளைய மடியில வச்சு கொஞ்சிக்கிட்டு கிடக்க. மாம்சு, அவ எனக்கானவ, ஏன் முண்டாட்டி. அவகிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவ கிட்ட வந்தாலே என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல மாமா. அதான் ஏதோ பண்ணிடுற. என்னை பத்தி உனக்கு தெரியும்ல? தெரிஞ்சதுனால தாண்டா கேட்கேன், சொல்லு. என்ன மாமா இப்படி சொல்ற? இது வரைக்கும் எந்த பொண்ணு மேலேயுமே இந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்ததில்ல. அவளை பார்க்கும் போதெல்லாம் எல்லாத்தையும் அவகிட்ட ஒட்டுமொத்தமா கொட்ட தோணுது. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால இப்ப அவளை கல்யாணம் பண்ற மாதிரி நிலைமை வந்தாலும் குடும்ப வாழ்க்கையெல்லாம் ஒரு 2-3 வருஷம் கழிச்சுதான் மாமா ஆரம்பிப்பேன். எனக்கும் தெரியும் அவ சின்ன பொண்ணுன்னு. அதே போல எனக்கும் ரொம்ப வயசெல்லாம் ஆகலையே. இப்ப நல்லா தாண்டா பேசுவீங்க. தாலியை கட்டி பிட்டாதான் என் பொண்டாட்டி என் உரிமைன்னு ஆரம்பிப்பீங்க. பாப்போம். பார்க்க தானே மாமா போற. இப்போதைக்கு கல்யாணம் பண்ண மாட்டேன். சப்போஸ் பண்ணாலும் நான் சின்ன மாதிரி தான் நடந்துக்குவேன். ஏன்னா நான் வஜ்ரவேலோட புள்ள. டேய் அதாண்டா பயமா இருக்கு. உங்க அப்பா பண்ணதெல்லாம் கண்ணால பார்த்தவே நானு. சரி சரி, விட்டா பேசிட்டே இருப்பேன். பாவம் மோனா குட்டி வேற அழுதுட்டே போயிட்டா. கஷ்டமா இருக்கு. வா போய் தூங்குவோம். டேய் கஷ்டமா இருந்தா தூங்குவியாடா? நல்ல வேலை புலம்பாம தூங்குறேன்னு சொன்னீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். வா போய் தூங்குவோம். யாரா இவன் காலாங்கத்தால கதவை தட்டுறது?